இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரெடியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அவுட்டிங் தான் போகிறோம். கட்டி முழுக்க போடுவே காப்பு கூட வசந்தண்ணாக்கு ஐஸ்கிரீமா கொடுக்க சொல்லுங்க. அப்படியே விருப்பத்துக்கு அமைய வந்து கேக்கு ரெடியாச்சு. அப்படியே எங்கள் மாமி வந்து சோறு அப்புறம் எல்லாமே கீரை வகையில் எல்லாமே தான் பொரியல் பொரிச்சிட்டு இருக்கேன். அஸ்வின் என்ன அஸ்வின் நீ இன்னும் ஓடலையோ சைக்கிள்? தரமாட்டானா? அவன் நேத்தியோடு வேண்ட காட்டுறானா? அம்மாடா கைப்பா கொண்டு சாப்பிட்டு இருக்கல கனகாலத்து பிறகு நான் உங்கள் சேரு. இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ரெடியாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அவுட்டிங் தான் போகிறோம். எதற்கா போகிறோமே அப்படின்னு எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 2 யாரெல்லாம் பிறந்த நாள் எதிர்கொண்டிருக்கலாம் அவர்களுக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து ஸ்பெஷலி அதாவது அபியோட பர்த்டே. ஸோ அபிக்கும் வந்து எங்களுடைய ஜோலி பிளாக் சேனல் ரீதியாக ஃபஸ்ட் எனக்கு முன்னாலே நிற்கிறாரா. நாங்கள்லாம் காலையிலே வந்து அபிக்கு விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அபிக்குரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்து ஜோலி பிளாக் சேனல் ரீதியாக அபிக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிங்க எங்கே போகிறோம்னு சொன்னால் மல்லாவிக்கு தான் போகிறோம். ஸோ இன்றைக்கு வந்து அபியோட பர்த்டே வந்து நாங்கள் இங்கே தான் அதாவது அவியோட அம்மா சௌரம் எல்லாரும் வரவழைச்சி கேக் கட் பண்ணுறேன்னு இருந்தது. இருந்தாலும் வந்து அவியோட தம்பி 2 பேருக்கும் வந்து எக்ஸாம் நடக்குது. ஸோ அப்போ அவங்க வந்து வர முடியாத சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்களே போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவையை கூட்டிக்கொண்டு அங்கே தான் அவையோட அம்மா சௌரமோட வந்து நாங்கள் ஈவினிங் டைம் வந்து கேக் கட் பண்ண போகிறோம். அப்போ அங்கே தான் ஒரு அவுட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாக நிற்கிறேன். பார்த்தீங்களா பேக் எல்லாம் ரெடியாகி அப்புறம் ட்ராவலிங் பேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு நாளை காலையில் தான் நான் வந்து இங்கே வரணும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் தேதி நான் பிஸி. நாளைக்கு தான் நான் அந்த 4ஆம் தேதிக்குரியான கொடுப்பேன் ரெண்டு பொதிகள் எல்லாம் வேணும். அவ்வளோ அதுக்கு டைம் இல்லாமல் போயிட்டு என்ன சொன்னால் நேற்றைய தினமும் நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டுக்கு அமைய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காணொலி எடுத்துகிட்டு வந்தது வந்து அன்னதான மண்டபம் திறப்புலான்னு சொல்லிட்டு அப்போ அதிலே போயிட்டு எல்லாம் வர பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியத்துக்கு மேலே ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோட வேலை பார்க்கவே டைம் இல்லாமல் போயிட்டு அப்போ நாளைக்கு தான் என்னுடைய அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் அப்படியே வீட்டுக்கு ஒரு கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வர போகிறோம். ஸோ இருந்தாலும் வந்து பர்த்டே பையனை உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பர்த்டே பையனை வந்து கேக் கட் பண்ணும்போது காமிப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிலெல்லாம் ஏறிட்டுது. அப்படியே நாங்கள் இப்போ தம்பி குடியை சந்திச்சுட்டு எங்களோட பயணங்கள் தொடர போது. ஸோ வாங்க பார்க்கலாம். அவியண்ணாக்கு ஹாப்பி பர்த்டே. அவியண்ணாக்கு கை கொடுத்துருங்க ஒரு தம்பி குட்டி அண்ணாக்கு ஒரு அவ கொடுக்கல அண்ணாக்கு அவியண்ணாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. அப்பா கொடுங்க அப்பா கொடுங்க. அரிசியாக்காங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. தங்க வாங்கியா கட்டி முழுக்க போடுவே ஊர்கோழி அவன் ஊர்கோழி சந்தோஷம். இந்த வருஷம் 18வது பர்த்டே வந்து உங்களோட அம்மா சகோதரங்களோட கொண்டாடுறது வந்து பெரிய சந்தோஷத்துனா ஓகே. அப்போ கிஃப்ட் ஒன்று நான் தரல நீங்கள் எதிர்பாராமீங்க. கேட்க கட் பண்ணிட்டீங்களா? ஓகே 18 வயசு பண்ண பிடிக்க கூடாது. அதான் எல்லாம் முன்ன சின்னப்படியா நினைக்கிறேன்டா. அவங்க நல்லா ஆசீர்வாதிச்சு விடுவாங்க. 18 வயசு பர்த்டேலேருந்து நினைச்சதெல்லாம் நிறைவேறும். சந்தோஷமாயிரு. எஞ்சம்மாக்காக இன்றைக்கு வந்து கோழிப்புக்க சேர்ப்போம். அப்போ விஷ் பண்ணுறோம் விஷ் பண்ணுறோம். அவங்க காலமே விஷ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி குட்டீஸுக்கு வந்து ஐஸ்கிரீம் வேண்டி கொடுத்து கிடாக்குது. காலையிலேயே கொடுத்தாச்சு. என்னண்டு குட்டீஸ் கொடுக்க சொல்லியாச்சு. பெரிய ஐஸ்கிரீம் டப்பா. சரி அப்போ நாங்கள் இப்படி செஞ்சுப்பாங்க. அவியோட பர்த்டே ரெஸ்ட்டுக்கு அவிக்கு அனுமதி வந்து 2 கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து முதல்ல காலையில் எஞ்சுமாக்கு இல்லை இல்லை அவரு சந்தோஷமாங்க தான் இங்கே வர வேண்டியதான் நினச்சே இருந்தது. அவன் அம்மா சௌரங்கள் அவனுக்கு எக்ஸாம்
முன்னாடி வந்து தெரியுது எக்ஸாம் அப்போ சரியோ அப்போ அதனாடி அவங்க வரையில அப்போ நாங்கள் தேடி போகிறோம். பொண்ணுக்கு நிறைய சொல்லுவோம் அனுப்பியா காப்பு கூட விட்டாம பேர் வாசி கொடுங்க சொல்லிட்டாங்க. இங்கே தானே வேறுங்க குட்டீஸ் எல்லாம் பலம் கப்பில் போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வசந்தண்ணாக்கு ஐஸ்கிரீமா கொடுக்க சொல்லுங்க. அது பர்த்டே ஜொலி பிளாக்ல வீடியோ பாருங்க இங்க. சரி நாங்கள் அபிக்கு ஒரு கிஃப்ட் வேண்ட வந்திருக்கணும். சரியோ டிஷர்ட் எடுக்க போகிறேன். ஆட்டோ கிஃப்ட் என்னொன்னே டிஷர்ட் என்னொன்னா நிற்கிறேன் எங்க எடுத்து வச்சிருக்கு பாப்பமாடா. ஆனால் அவரும் சொன்னு சொன்னால் இப்போ அது பாப்கார்ன் மாடலாம் பாப்பம் நல்லா இருக்குமாண்டு. அப்போ இதை போட்டுக்கொண்டு தான் கேக் கட் பண்ணுவோமேண்ணா. அப்போ இது எடுப்போமேண்ணா பா. நாங்கள் வந்து கிளிநொச்சியில் உள்ள ஒயிட் ஸ்டோன் கேக் ஷாப்பில் வந்து நிற்கிறோம். அங்கேயும் வேறு மட்டும் எல்லா இடமே பார்த்தேன் கேக் கடையே காலை. அப்போ யாரும் விடத்தினர் அப்போ இங்கே கிளிநொச்சியில் ஒரு கேக் ஷாப் போட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். யாழ்ப்பாணம் அப்புறம் விவசாயத்தெல்லாம் முடிச்ச இடம் எல்லாமே கேக் கடை இருக்குது. அப்போ இங்கே வந்து இது ஒரு மாதிரி நாங்கள் கண்டுட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஊர் இருக்குது எனக்கு கேக் இருக்குது. அப்படியே வந்து அரிசி பிடிச்ச எனக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் பிடிச்சிருக்குது. எடுப்போம்னாக்கா இல்லை அவி எனக்கு ஒன்று கேக் எனக்கு இந்த ப்ளூவும் பிடிச்சிருக்கு அப்புறம் ரெட்டும் பிடிச்சிருக்குது. ஆனால் அவி வந்து எனக்கு பிடிச்ச கேக்கெல்லாம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவியோட விருப்பத்துக்கு அமைய வந்து கேக்கு ரெடியாச்சு. அப்படியே கேக் பிடிச்சிருக்கு. இந்த கேக்குங்க வேண்டக்கூடிய இது சாஃப்டான கேக் நாங்கள் போய்க்கும் போது சாப்பிட்டு கொண்டு போகலாம். அப்புறம் ரெடியாச்சு. சரி ஸோ கிளிநொச்சி வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்கள். இந்த சரியான கடும் வெயில். ஓகே இப்போ நாங்கள் வந்து புறப்பட போகிறோம். நல்லா இப்போ சாப்பிட்டா இந்த போக தம்பி குடிக்கு நல்ல கேக் ஐட்டம்லாம் இல்லை வண்டிட்டு போகலாம். முருகண்டி அவங்களோட பழமையான சிரிக்க போறாரா சொன்னேன். மெர்சிக்கும் வேண்டி இருக்கிற டிப்பி தான் இருக்கும். நாங்கள் பூ மட்டும் சாப்பிடலாம். கச்சான் உங்களை கஸ்டமர் உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா. நாங்கள் வந்து மாங்குளம் வந்துட்டோம். நாங்கள் மாங்குளம் ஆட்டோ பார்க்கிங். ஸோ இங்கே வந்து வெயிலே தெரியலை, கொஞ்சம் மப்பும் மந்தாரமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆள் கச்சான் உடைச்சி சாப்பிட்டு கார் டிரைவிங் பண்ணுறேன். ஸ்டாப் மாங்குளம் ரயில்வே ஸ்டேஷன். கனகாலத்துக்கு பிறகு இன்றைக்கு மறுபடியும் ஒரு பயணம். சிக்னலாம் தயார் ட்ரெயின் வேறு. இப்போ நாங்கள் வந்து மெல்லாவி வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு எனக்கு வந்து இந்த இடம் வந்ததுலேருந்து விட ஆனால் சரியான ஆச்சரியமாக இருக்குது. என்ன தெரியுமா, மெல்லாவியில் நிறைய வெயிலாக இருக்குமே நினச்சி கொண்டு வந்தேன். ஆனால் அது வந்து அப்படியா இல்லை. அதுங்களா இன்றைக்கு மெல்லாவில் வந்து ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்குது. பாருங்கோ வெயிலே இல்லை. இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சஜிட கடை நல்ல மாடல் உடுப்பு எல்லாமே இருக்கு. அவி எப்படி இருக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல. ஆக்களை காணையில் சுடியோ உன்னை விஷ் பண்ணுறதுக்குண்டே தயாராக இருந்திருக்கா அவட ரெடியா பார்த்தீங்க. அப்போ உங்கள் நன்னி எப்போ வருக தருவா ஸ்ரீலங்கா? நித்திர உண்டிங்களோ? அப்போ தனியை தானே போர் அடிக்குதாக்கு வேணா
சனிக்கிழமை நம்ம என்னண்டி மெல்லாவில் வெயிலாக காணையில் அதுதானே என்னண்டு அதான் வந்து அவி வெற நாடு என்னடா அவி வெயிலே காணையில் நல்ல முடல் காணாமல் இருக்குது. சரி இப்போ வந்ததுக்காமே நாங்கள் இங்கே ஒரு அலுவல் இருக்குனடா அபி அந்த அலுவலை முடிச்சுட்டு அப்படியே எங்களை காணொலிகளை தொடருவோம். அந்த அம்மம்மாட கிரேட் விஷிங் எல்லாம் இருக்கு அபிக்கு ஆக்கள் நிற்கிறவன் உன்னை எதிர்பார்த்த வண்ணமே எல்லாருமே இருக்கிறவனடா கலர் எல்லாம் பிடிச்சிருக்கடா இருக்கா இன்னும் பொம்மையை கொழுவி இருக்குல்ல அப்படி சட்டை நான் வச்சிருக்கேன்ல இந்தா இப்படி நான் மெரூன்ல வச்சிருக்கேனே இப்படி என்னோட மெரூன்ல இருக்கு இதுதான் இப்போ உடம்பு ஓய் அவமான விஷிங் கிரேட் விஷிங் மெர்சி மஜான் விஷ் பண்ண இல்லையா ஹாப்பி பர்த்டே சொல்ல இல்லையா மெர்சி ஓ கடையை போனதாங்க தான் நின்றது சமைச்சிட்டு திரும்ப தங்காக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். நிறைய சமைச்சதா சுடர் சுடர் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன லன்ச் டைம் இடியப்பம் சாப்பிட்லாம். எங்கள் மாமி வந்து சோறு அப்புறம் எல்லாமே கீரை வகையில் எல்லாமே தான் பொரியலையும் பொரிச்சிட்ருக்கேன். அட்டாயப்படுத்தி பர்த்டே பையனை என்ன சாப்பிட சொல்லி கேட்டால் பர்த்டே பையன் இன்றைக்கு வந்து அவங்க அம்மாண்ட கையால் சமைச்சதை தான் சாப்பிடுவேன். அதனாடி வந்து அவர் வெயிட் பண்ணுறார். நான் வந்து காலையில் வச்சு இடியப்பம் இருந்தானே அப்போ அதையும் கொண்டு வந்த நேரடியாக அப்படியே வந்து நாளைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரையை விட்டு சாப்பிட நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் சோறு சமைச்சிட்டு கட்டாயப்படுத்தினா எனக்கு அது இடியப்பம் பிடிச்சிருக்குது. அப்புறம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு. எப்போதுமே இங்கே வந்து எனக்கு மாமியார் பக்கத்தில் பருப்பு கறி நல்லா பிடிக்கும். அதே மாதிரி பருப்பு நல்லா இருக்குது. அதனால் வந்து சொதி நண்டு எல்லாம் வச்ச வண்ணம் இருக்கிறேன் ஸ்பெஷல் எல்லாம் நல்ல கேரசாரமாக தான் கிடக்கிறேன். காணும் நிறைய ஐட்டமே இருக்குது. மழை வர போதாண்டிங்க நண்டு பிரட்டல் மீன் குழம்பு மீன் பொரியல் கீரை பருப்பு அட்டகாசமான சாப்பாடு தான். பர்த்டே பையனும் அவங்க நம்ம என்ன சமைச்சு காட்டுறது அங்கே சாப்பிட்டுருக்கலாம். நாங்கள் வந்த டைமா அப்படியே வெறி நம்ம ஸ்கூலால் ஒரு சைக்கிள் கொண்டு 2 பேர் ஏற்றி கொண்டுறீனா ஆர் கிஷோன் தான் ஏற்றி கொண்டாரான். எப்படி அஸ்வின் என்ன அஸ்வின் நீ இன்னும் ஓடலையோ சைக்கிள்? தரமாட்டானா? ஐயோ சுடுவா சூடு. அவன் நேத்தியோடு வேண்ட காட்டுறானா? சரி வா வா. அப்போ அஸ்வினின் சைக்கிள் ஓட பழகி ஏத்தியும் ஓட பழகிட்டாரா?
கட்டிக்காரன் நீ கட்டிக்காரன் நிரூபிச்சிட்ட சரியோ க்ரீமோட வந்திருக்கானடா அவங்க வெயிலத்துக்கால சரியானே நான் வந்திருக்காங்க அப்பா என்னண்டு அப்போ அதனாடியே நான் ஐஸ்கிரீமே குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நம்ம ரெடியாக தான் நிற்கிறேன் உன்னை விஷ் பண்ணுவேன் எது யாரு அஸ்வின் என்ன சரி நீ சைக்கிள் ஓடிக்கு வந்த கலைக்கு பார்த்து உனக்கு அண்ணன் ஐஸ்கிரீம் பண்ணிக்கு வந்திருக்கான் மயிலதுக்கா பிறந்தநாள் ட்ரீட் அதெல்லாம் பின்ன ஊற்றி குடிக்கிறா இப்போ அம்மம்மா மறைக்க மறைக்க நாங்கள் ஏன் சொல்லி சாப்பிடாம வந்தனே அம்மாட கையால் டே பர்த்டே சாப்பிடணும் என்னடா என்ன சமைச்சு காபம் பருப்பு கறி முட்டை மீண்டின்னு என்னது மாங்காயோ தக்காளி பழம் தக்காளி பழம் தானே தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு வெள்ளை சோறு பூரா நவைக்கு பிடிச்சான சாப்பாடு இவன் வந்த கலைக்கு ஐஸ்கிரீம் குடிக்க தான் சாப்பிடுப்பேன் எப்படி சந்தோஷமே அப்போ பார்த்தீங்க இதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து வந்ததுன்னு அவன் பர்த்டே பார்த்தீங்க 2 பின்னேரம் கேக் கட் பண்ணிட்டா ஆக்சுவலி நான் கூட நீ எவ்வளோ கிடப்புறோம் கார் டயர் கழட்டிடுவியோ காற்றை பிடுங்கி விட்றியோ பின்னேரம் போதான் போகிறோம் கேக் வெட்டின கையோட நாளை பொதி கொடுக்கணுமாங்க அப்போ டைம் இல்லை நாளை போவோம் எல்லாம் உனக்கு தெரியுமா யார் சொன்ன சரி அப்போ சாப்பிடுங்கோ அவைக்கு வந்து பர்த்டே ஸ்பெஷலாக வேண்டாம் அம்மா கைப்போக்கத்தில் என்ன ஸ்பெஷல் இல்லாட்டாலுமே அம்மாவோட கைப்போக்கத்தில் சாப்பிட்ருக்கேன் இல்லை கனகாலத்துக்கு பிறகு அப்போ அதுதான் ஸ்பெஷல் ஏன்னா சரி அப்போ இதோட வந்து நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பார்க்கதான அன்புள்ளாங்கள் இந்த தினமும் அபிக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ட் பிளஸ்ஸிங்கை வந்து தெரிவிக்கோமென்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நிறைவு செய்யும் நாங்கள் அப்படி நாங்கள் வாய் சொல்லுங்கள் பாய்